அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சித்தர்களுடைய மலைவளம், சித்தர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தவம் ஏற்றுகிறார்கள் அந்த இடங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி கூற இருக்கிறேன். முதலாவதாக இந்த அழகர் மலை. இந்த அழகர் மலை பற்றி போகர் தன்னுடைய சப்தகாண்டத்திலும் போகர் ஜனன சாகரத்திலும் நிறைவே கூறியிருக்கிறார். அழகர் மலையை பார்த்தீங்கன்னா அது ஒரு 7 மலை தொடர்பான மலை அது 7 மலை தான். அது இப்போ திருப்பதி எப்படி 7 மலை இருக்கோ அதே போல் தான் இங்கே 7 மலை. திருமால் இரும் சோலை, திருமால் இருக்கக்கூடிய சோலை அது. ஏற்கனவே கூறியுள்ளது போல் ஒரு திருமால் அல்ல, 1000 கோடி திருமால்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் தன்னுடைய தவ ஆற்றலால் காக்கும் நிலையை அடைகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே திருமால்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருமால் இருக்கக்கூடிய தவமேற்றக்கூடிய அந்த ஸ்தலம் தான் இந்த திருமால் இருஞ்சோலை எனக்கூடிய அழகர் மலை. இந்த அழகர் மலையில் நிறைய அதிசய மூலிகைகள் உண்டு, நீல மணிகள் உண்டு. அங்கே தவம் இயற்றக்கூடிய சப்த ரிஷிகள் உண்டு, சப்த கன்னியர்கள் உண்டு. அங்கே அழுகண்ணி சித்தர் தவம் இயற்றுகிறார். அவருடைய கமண்டல நீரிலிருந்து ஆகாய கங்கை போல நீர் பெருகி குகை வழியாக மேலெழுந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மலையில் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய குகைகள் இருக்கின்றன. அந்த குகைகள் அடைபட்டிருக்கின்றன. உள்ளே ஏறக்குறைய ஒரு 500 சித்தர்கள் தவத்தில் இருக்கிறார்கள். அழுகண்ணி சித்தரின் கமண்டல நீரானது வெளியே வந்து கங்கையை போல் பெருகி வருகிறது. அதுக்கு தான் நூபுர கங்கை என்று பெயர். நூபுரம் என்றால் சிலம்பின் கங்கை, சிலம்பின் கங்கை. இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்கு வாமன அவதாரம் எடுத்தார் விஷ்ணு பகவான். அதுக்கு பிரம்மா அபிஷேகம் பண்ணார். அந்த பாதம் உயர்ந்த பாதம், அதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாதத்தில் அந்த நீர் வழிந்து இங்கே வந்தது. அப்படிலாம் கதை சொல்ல. இதெல்லாம் புராணக்கதை. புராணக்கதை என்பது கட்டுக்கதை. கட்டுக்கதை என்றால் ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்ட கதை, அவர்களை நெறிப்படுத்துவதற்காக எழுதி வைக்கப்பட்ட கதைகள். உண்மை என்ன? நூபுரம் என்றால் சிலம்பு, பாத சிலம்பு. சிலம்பு என்றால் நாதம். தவத்தில் நீ நாதத்தை கவனித்தால் ஆகாய கங்கையாகி ஒளி பெருகும். இப்போ நாதத்தை கவனிக்க 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 ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எப்படி இறங்குகிறதோ அது போல் ஒளி இறங்கும் உள்ள. இதுதான் தவத்தின் அனுபவம். இதை சூட்சமாக சொல்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு வெளிநிலையை ஏற்படுத்தி வைத்தார்கள் சித்தர்கள். இப்போ நான் சொன்ன தகவல்கள், அதாவது சப்த ரிஷிகளை பற்றியது, சப்த ரிஷிகள் அங்கே தவமிட்டார்கள் என்ற ஒரு தகவல், சப்த கன்னிகள் அங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல், அழுகண்ணி சித்தர் அங்கே தவம் ஏற்றுகிறார்கள் என்ற தகவல், 500 சித்தர்கள் அங்கே தவம் ஏற்றுகிறார்கள் என்ற தகவல், இது எல்லாத்தையுமே போகர் கூறுகிறார். போகருடைய ஜனன சாகரம் என்ற நூலில் இந்த தகவல்கள் அனைத்துமே இருக்கின்றன. வாங்க வீடியோ பார்ப்போம். அங்கே நான் சென்றிருந்தேன் சித்தர்களின் அருளால். ஒரு சின்ன வீடியோ, அந்த மலைவளம் காண்போமா? ரொம்ப மங்களாயிடும்.